வங்கதேசம் உலகின் 7வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகும். 17 கோடி மக்கள் தொகை கொண்ட அந்நாட்டில் ஏறத்தாழ 30% இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட 5இல் ஒருவருக்கு வங்கதேசத்தில் வேலை இல்லை. மேலும் 5இல் ஒருவருக்கு அடிப்படை கல்வி கூட தேர்ச்சி பெறாமல் இருக்கின்றனர். வங்கதேசத்தை பொறுத்தவரை வேலை இல்லாதவர்களில் 87% பேர் படித்த பட்டதாரிகள் ஆவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் வேலை தேடும் 2 மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்களில் சுமார் 6,50,000 பட்டதாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலை பாதுகாப்பு, நல்ல வருமானம் மற்றும் கௌரவம் என்ற கனவில் பல இளைஞர்கள் அரசு வேலைகளை தேடுகின்றனர். அதனால் 6 மாதங்களுக்கு முன்வரை பல்கலைக்கழக நூலகங்கள் சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக காத்திருக்கும் இளம் பட்டதாரிகளால் நிரம்பின. கடந்த ஆண்டு வெறும் 3,300 அரசு பணியிடங்களுக்கு சுமார் 3,46,000 பேர் தேர்வில் கலந்து கொண்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வேலையில்லா திண்டாட்டம் அதிகமான சூழலில் 1971ஆம் ஆண்டில் நடந்த வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற வீரர்களின் வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீட்டை அந்நாட்டு அரசு கொண்டு வந்தது. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் போராட்டங்கள் தொடங்கின. இந்த விவகாரம் நீதிமன்றங்களில் மாறி மாறி விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் இடஒதுக்கீட்டை உறுதி செய்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பிறகு மாணவர் போராட்டங்கள் பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக திரும்பியது. அதனால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் ஷேக் ஹசீனா. நோபல் பரிசு பெற்ற யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்றது. அதன் பிறகு வங்கதேசத்தின் வேலையில்லா திண்டாட்டம் காரணமாக நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் பாதியாக குறைந்துள்ளது என உலக வங்கி மற்றும் IMFின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மேலும் வங்கதேசத்தின் பணவீக்கம் தற்போது 10.34% உயர்ந்திருக்கிறது. கடந்த ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் வெளிநாட்டு முதலீடு $177 மில்லியன் என்று வங்கதேசத்தின் மத்திய வங்கி தெரிவிக்கிறது. அதற்கு முந்தைய ஆண்டு இதே காலகட்டத்தில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சியில் $614 மில்லியன் ஆகும். உயரும் பணவீக்கம் நாட்டில் மேலும் அமைதியின்மையை உண்டாக்கக்கூடும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். அரசு வேலையும் இல்லை, தனியார் வேலையும் இல்லை என்ற நிலையில் அடிப்படை தேவைகளுக்காக எந்த வேலையும் செய்ய தயாராக இருப்பதாக பல இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். 84 வயதான முகமது யூனுஸ் தலைமையிலான அரசை 26 வயது மாணவர் தலைவர்களான நஹீத் இஸ்லாம் மற்றும் ஆசிப் மஹ்மூத் ஆகியோர் வழிநடத்துவது நிலைமையை மேலும் மோசமாக்குகிறது. வங்கதேசத்தில் முகமது யூனுஸை ஆட்சிக்கு கொண்டு வந்த மாணவர் இயக்க தலைவர்களே இப்போது வங்கதேச நிர்வாகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். விரைவில் வரவிருக்கும் தேர்தல்களுக்கு முன்னதாக நாட்டில் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதில் மிகவும் கடினமான சவாலை முகமது யூனுஸ் சந்திக்கிறார் என்பதே உண்மை.